அங்க பிரச்சனை இல்லைன்னா ஏன்டா தப்பு தப்பா கனவு வருது? அது சாதாரண கனவுப்பா, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இல்லண்ணா, எனக்கு ஏதோ தப்பா படுது. நீங்க அர்ஜுனுக்கு போன் பண்ணுங்க, அவனை உடனே வர சொல்லுங்க. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, எப்படி பண்றது? நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அர்ஜுன் இப்ப வந்தாகணும். அங்க பக்கத்துல ஆபீஸ்ல போன் இருக்கும்ல, அங்க போன் பண்ணுங்க. அந்த நம்பர்லாம் யாருக்கப்பா தெரியும்? ஆமாண்டா, நீ குதர்க்க நல்லா பேசுவ, ஆனா இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏமா, உனக்கு ஆபீஸ் நம்பர் தெரியுமில்ல, நீ பண்ணுமா. என்னம்மா யோசிக்கிற? போன் பண்ணி அர்ஜுனை வர சொல்லு. சொல்லுமா, அர்ஜுன் இப்ப வந்தாகணும். தாத்தா சொன்னாங்க உன்னை பார்க்கணுமா, உடனே வான்னு போன் பண்ணி சொல்லு. என்னாச்சுமா, ஏன் அழுகுற? சொல்லி போன் தானே பண்ண சொன்னேன், ஏன் அழுகுறா? என்னாச்சுமா, ரெண்டு பேரும் ஏன் அழுகுறீங்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அர்ஜுன காணும் மாமா. அர்ஜுன காணுமா? என்னமா சொல்ற? ஆமா மாமா, அருவிக்கு குளிக்க போன இடத்துல காணோம்னு சொல்றாங்க. எங்க தேடியோ கிடைக்கலையா மாமா. என்னடா இது, அம்சா சொல்றது உண்மையா? ஆமாப்பா, பயப்படாதீங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. கடவுளே, ஏதோ தப்பா இருக்கு. அவனுக்கு ஆபத்துன்னு பயந்துகிட்டே இருந்தேன், அப்படியே நடந்துடுச்சு. சாமி, என் பேரனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. அங்க அவனுக்கு என்ன ஆபத்து, எப்ப வருவான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. தைரியமா இருங்க, அவருக்கு ஒன்னும் ஆகாது. நல்லபடியா வந்துருவார். எப்ப வருவான்னு பார்த்து சொல்லுங்க சாமி. நான் பார்க்கிறேன், சோழி போட்டு பார்க்கிறேன், பயப்படாதீங்க. விளக்கேத்துமா. கோச்சார பலன் சரியில்லை. என்ன சாமி சொல்றீங்க? ஜாதகப்படி அர்ஜுனுக்கு இப்போ கண்டம் இருக்கு. இது ஆபத்தான காலம். சாமி, அதுக்கு பரிகாரம் ஏதாவது? அது உங்க பிள்ளைங்க கையில தான் இருக்கு. சாமி, அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சாமி. சாந்தி, பரிகாரம்
மகா பூஜைன்னு எவ்வளவோ பண்ணியும் நீலவேணி அடங்காம ஆக்ரோஷமா இருக்கான்னா அதுக்கு இவங்க தான் காரணம். இவங்க தங்களோட குணத்தை மாத்திக்கணும். எண்ணம் செயல் ரெண்டுமே சுத்தமா இருக்கணும். பாவம் பண்றதை விட்டுட்டு புண்ணிய காரியம் பண்ணணும். இவங்க மாறாம எதுவுமே மாறாது. முதல்ல இவங்களை மாற சொல்லுங்க. டேய், சாமி சொன்னது கேட்டீங்கல்ல, அவர் சொன்னது செய்யுங்கடா. உங்க குணத்தை மாத்திக்கங்க. உங்க பிள்ளை குட்டிங்கள நல்லா இருக்கும். நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்க வீட்டு பிள்ளைங்க அமைதியா இருந்தாலே எல்லாம் சரியாயிடும். ஆனா இவங்க ஏருக்கு மாறா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கேட்டீங்களாடா? நீங்க பண்ற வேலை தான் இதெல்லாம். நாங்க என்னப்பா பண்ணோம்? அர்ஜுன் காணா போனதுக்கும் எங்களுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. நீங்க சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் அது உங்க வாரிசுகளை தான் பாதிக்கும். நீலவேணியோட ஆதிக்கம் இப்ப அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. இந்த குடும்பத்தை அழிச்சே தீரணும்னு கங்கணம் கட்டி அலைஞ்சிட்டு இருக்கா. சாமி, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. எங்க குடும்பத்தை நீங்க தான் காப்பாற்றணும். அப்பா, இப்ப நாங்க முன்ன மாதிரி இல்லப்பா. நாங்க ரொம்ப மாறிட்டப்பா. இதுக்கு மேல என்ன? இத பாருங்க, நீலவேணி நெருப்பு மாதிரி. அவளால் அர்ஜுனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. அதுவும் இல்லாம நீங்களும் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், உங்க வம்சம் தழைக்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன். அவர் சொல்றது கேளுங்கடா. உங்களை நீங்க மாத்திக்கங்க. சரிப்பா, நாங்க முயற்சி பண்றோம். காளி, சாப்பிடுங்க. முடியல பிரதர், வெறுப்பா இருக்கு. பிரதர், அர்ஜுன் கிடைச்சிருவானா? அவன் நல்லா இருக்கணும்பா. 100 வருஷம் நல்லா இருக்கணும். அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. பிரதர், அவனை மாதிரி ஒரு பையனை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். எங்க குடும்பத்திலேயே தப்பி பிறந்தவன் அவன். அவன்லாம் கறிக்கட்டைக்கு நடுவுல வைரம் மாதிரி. அவனுக்கு போய் பிரதர், அந்த பொண்ணு இருக்காளே ஆதிரா, அவளும் அர்ஜுன் மாதிரி தான். தங்கமான பொண்ணு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் 2 நல்ல உயிர் சேர்ந்திருக்கு, நல்லா இருப்பாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அது நினைக்கல. இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு. ஏன் பிரதர், இந்த உலகத்துல நல்லவங்க நல்லாவே இருக்க முடியாதா? வேதனைப்பட்டு வெந்து நொந்து சாகணுங்கிறதா விதியா? ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், முடியல. என்ன காளி? சாப்பாடு இறங்கல பிரதர். அதுவும் அர்ஜுன காணுங்கிற வேதனையில குடிக்காம வேற இருக்கிறனா, கையெல்லாம் நடுங்குது. அதாலதான் பிரச்சனைன்னு தெரியுதுல்ல காளி, விட்டு தொலைங்களேன். விடுறதா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் குடிக்காம இருந்தாலே நான் செத்துருவேன். எங்க வீட்டை பாத்தீங்கல்ல, பிள்ளைங்கிற பேர்ல யமனோட அங்காளி பங்காளிங்கெல்லாம் மனுஷனா வந்து பிறந்திருக்காங்க. அவங்க பண்ற அட்டகாசம், அநியாயம், அக்கிரமம் இதெல்லாம் பார்த்து சகிக்கல பிரதர்.
ஒருத்த உண்மையாவே நல்லவனா இருந்தா சுத்தி நடக்கிறத பார்த்து மனசு வெறுத்து போய் ஒண்ணு குடிகாரன் ஆவான் இல்ல பைத்தியமாயிடுவான். இன்னைக்கு உலகத்துல நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு இருக்கிற பல நல்ல ஆன்மாக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி பைத்தியம் பிடிச்சு திரியிறாங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம். யாரோ பைத்தியம் போல இருக்கு, கண்டுக்காதீங்க. இது அர்ஜுனோட கோட்டு தானே? என்னாச்சு காளி? அந்த ஆள் போட்டிருக்கிற கோட்டு. ஆமா, அர்ஜுனோடதா? என்ன சொல்றீங்க? ஆமா பிரதர், அது அவனோடதான். நான் பார்த்திருக்கேன். அது எப்படி இவன் கிட்ட? டேய் வாடா. டேய் நில்லு நில்லு. டேய் 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 நில்லுடா. ஒண்ணும் பண்ண மாட்டேன். இல்ல டேய் 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 எங்கடா போன? நீ அர்ஜுன பாத்தியா? டேய் அவன் எங்க இருக்கான்னு சொல்றா? டேய் சொல்லிட்டு போடா. பிரதர் அவனை காணும் பிரதர். அவன் தப்பிச்சிட்டான் காளி. பிரதர் அவனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அவனை பிடிச்சா அர்ஜுன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அவன் கைக்கு சிக்க மாட்டேன்றானே. எப்படியாவது பிடிக்கணும் பிரதர். இங்க எங்கேயா தான் இருப்பான். காளி அங்கதான் இருக்கான். ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சம்போ சிவ சம்போ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ ஜகமே தந்திரம் சுகமே மந்திரம் சம்போ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ மகனே 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 சிவனே 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 நீ போயிட்டியா? செத்து போயிட்டியா? காளி சம்திங் ராங். டேய் யாரா செத்து போனது? அவன் போயிட்டா, செத்து போயிட்டா. அவன் போயிட்டா, செத்து போயிட்டா. காளி அவன் செத்து போயிட்டா. அவன் செத்து போயிட்டா. அவன் செத்து போயிட்டா. இது அர்ஜுனோடது. இது அர்ஜுனோட சட்டை. அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு பிரதர். அட பாவிங்களா, அவனை என்னடா பண்ணீங்க? ஐயோ சட்டை மட்டும் தானே இருக்கு. அதை தொடக்கூடாது. ஏம்பா அது அர்ஜுனோடது. இருக்கலாம், ஆனா அது எவிடன்ஸ். நீ டச் பண்ண கூடாது. அவனுக்கு என்னாச்சுன்னு பாருங்க பிரதர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க காளி. நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி தனபால வர சொல்றேன். ஐயோ கடவுளே. ஹலோ தனபால். ஊருக்கு போய் நான் என்ன சொல்லுவேன்? அர்ஜுன் என்ன ஆச்சுடா உனக்கு? ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாரு 100 தடவை சொன்னா கூட கேட்க மாட்டான். ஆதிராவுக்கு நான் என்னதான் பதில் சொல்றது? கடவுளே. அர்ஜுன் அர்ஜுன்
சார் அது எங்க இருக்கு? அங்க இருக்கு. அதுல கைரேகை இருக்கலாம். கிளவுஸ் யூஸ் பண்ணுங்க. அது அப்படியே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. ஓகே சார். யோ வாங்கயா. ஓகே சார். இதை கொண்டு போய் ஜீப்ல வையா. ஓகே சார். யோ சார். இங்க ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாரு. ஓகே சார். தனபால் சார், நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். சட்டம் மட்டும்தான் கிடைச்சது. அதில் நிறைய பிளட் வேற இருக்கு. அது அர்ஜுனோட தான் செக் பண்ணணும். ஓகே, நான் ஏற்பாடு பண்றேன். தனபால், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அர்ஜுனுக்கு இருக்கலாம் சார். பட் பாடி கிடைக்கிற வரைக்கும் எதையும் நாம உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே, நீங்க இந்த இடத்த திரும்பவும் நல்லா தேடி பாருங்க. ஓகே சார். அப்புறம் இங்க ஒரு பைத்தியம் சுத்திட்டு இருக்கான். அவன் போட்டிருந்தது அர்ஜுனோட கோட். ஸோ அவனும் கிடைக்கிறானு பாருங்க. முடிஞ்சா அவனையும் நல்லா விசாரிங்க. ஓகே சார். ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ நான் என் ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அர்ஜுனோட ஊருக்கு போவேன். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. காளி, வாங்க காளி போலாம். இல்ல பிரதர், நான் வரமாட்டேன். இப்பவே டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் வாங்க. இல்ல, அர்ஜுனுக்கு என்னாச்சுன்னு தெரியாம எப்படி நாம கிளம்புறது? அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. எனக்கு ஏதோ தப்பா படுது பிரதர். அர்ஜுனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அப்படிலாம் எதுவும் இருக்காது காளி. இல்ல, அங்க ஒரு எலும்பு கூட இருந்துச்சு. அது எருமையோடதுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டீங்க. உண்மையாவே அது எருமையோடது தான் காளி, நம்புங்க. சரி, அத கூட சரி நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா இங்க ஒரு பைத்தியக்கார அர்ஜுனோட கோட்டை போட்டுட்டு ஓடுறான், ஒளியிறான். அவன் போயிட்டான்னு ஓலமிட்டு ஓடுறான். இங்க வந்து பார்த்தா அர்ஜுனோட சட்டை கிழிஞ்சு கிடக்கு. அதுலயும் ரத்தக்கரை வேற. என்னால வர முடியாது பிரதர், முடியாது. இல்ல காளி, அர்ஜுனுக்கு எதுவும் ஆயிருக்காது. எப்படி பிரதர் உறுதியா சொல்றீங்க? அந்த கோட்டை அவரே கூட அந்த பைத்தியத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல. அவன் போயிட்டான்னு ஓலமிட்டு அழுதானே, அது அவனே ஒரு பைத்தியம். அவன் சொல்றத போய் நம்புவீங்களா? சரி, அதை விடுங்க. இங்க அர்ஜுனோட சட்டை கிடைச்சிருக்க, அதுல ரத்தக்கரை வேற இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அது அர்ஜுனோட தான் இருக்கலாம், ஆனா அவர் உயிருக்கு ஆபத்து இருக்காது. எப்படி பிரதர்? அந்த அருவிக்கிட்டே ரத்தக்கரை இருந்துச்சே, இங்க சட்டையிலேயே ரத்தக்கரை இருக்கு. காளி, அர்ஜுனை கடத்தினவங்க கூட இப்படி ஏதாவது மார்க் வச்சுட்டு போயிருக்கலாம். இல்லனா அர்ஜுன் அவங்க கிட்ட தப்பிச்சு போயிருக்கும் போது சட்டை மரத்துல மாட்டி கிழிஞ்சிருக்கலாம். அப்படியே இருந்தாலும் நாம அர்ஜுனை தேடி கண்டுபிடிக்காம எப்படி ஊருக்கு போறது? எஸ்ஐ கிட்ட பேசிட்டேன் காளி. அவரு தான் ஊருக்கு போங்க, நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம், தகவல் தெரிஞ்சா இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இருக்கட்டும் பிரதர், ஆனா நாமளும் அவங்க கூட இருந்து தேடினா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்ல. எப்படி காளி தேடுவீங்க? எங்கன்னு தேடுவீங்க? நாம இருக்கிறது போலீஸ்க்கு தொந்தரவா இருக்கும் காளி. அதான் அவங்க நம்மள கிளம்ப சொல்றாங்க. பிரதர், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நாம ஒரு பக்கம் தேடுவோம் பிரதர். அது ரொம்ப கஷ்டம் காளி. இன்னைக்கு நம்ம 2 பேர் தான் தேடி வந்தோம். ஆனா 2 முறை போலீஸ்ட்ட ஹெல்ப் கேட்டு அவங்கள இங்க வர வச்சிட்டோம். இப்படியே அவங்க நம்ம பின்னாடி சுத்திட்டு இருந்தா அர்ஜுனை எப்படி கண்டுபிடிப்பாங்க சொல்லுங்க? நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா ஊருக்கு போனா நான் ஆதிராக்கு என்ன பதில் சொல்றது? நாம தைரியம் சொல்லலாம், வாங்க. சரி, எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். நான் சொல்லிட்டேன் காளி, அவருக்கு தகவல் தெரிஞ்சதும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாரு. வாங்க.